ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உமது பிரசன்னத்தால் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து கடந்த நாட்கள் பூராகவும் என் கண்ணின் கருவழி போல் காத்தீரக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் என் வீட்டில் இருந்தபடி ஆண்டவரே ஆன்லைனிலும் யூடியூபிலும் எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஆண்டவரே எங்களுடைய ஐயாவுடைய செய்தியை கேட்கவும் கிருபிந்திருக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரை. செய்தி கொடுக்கக்கூடிய தேவதாசனை கூட நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டவரே, இந்த கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரம் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் வியாதியை நீக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுவாமி ஆண்டவரே, சீக்கிரமாக எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படவும் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் வந்து தொழவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஆண்டவரே எங்கள் ஆயருக்காக அவருடைய சுகபலனுக்காக அவருடைய செய்திக்காக ஆண்டவரே பைபிள் வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாடல்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க. வருகின்ற காலத்தில் இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாக அழிந்து போக நீ கிருபைதாங்க சுவாமி. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை முழுமையும் உமது கருத்தில் ஒப்பிக்கிறோம் சுவாமி. நீரே துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உமது பிரசன்னத்தால் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.
முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1-9 வரை. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9 வரை. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாத ஒன்னோடு களவாயாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக, வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக, உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நொகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்ற பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவனை விட்டு பிரிந்து கிருபையின்றி விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 18 வசனங்கள் 16 முதல் 24 வரை. சங்கீதம் 18 வசனம் 16 முதல். உயரத்திலிருந்து கர்த்தர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்களை 20 முதல் 26 முடிய. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20 முதல். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவங்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களுடைய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் உங்களை தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க இந்த நாளில் கிடைத்த நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை பலவிதமான சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நமது சபையிலே அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே 2 பிரிவாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், நாம் நேற்றைய தினத்திலே நமது தேசத்தின் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். சுதந்திர தினத்துக்காக நமக்கு ஒரு 4 தியானத்துக்காக 4 வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வேத பகுதிகளிலே சுருக்கமான ஒரு சின்ன ஒரு தியானத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதுக்கு பின்பாக இன்றைக்குரிய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த சுதந்திர தினத்தன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ். ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ். 4 வேத பகுதிகள்: யாத்திராகம் 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 18ஆம் சங்கீதம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ஆகிய இந்த 4 வேத பகுதிகள் நமக்கு இந்த சுதந்திர தினத்தன்று தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக யாத்திராகம் 23ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 23ஆம் அதிகாரம். உங்களுக்கு வீடுகளில் நீங்கள் வேத புத்தகத்தோடு இந்த 6ல் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே வேத புத்தகத்தை திருப்பி 23ஆம் அதிகாரம் 9வது வசனம்: அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியனாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. ரொம்ப
அழகான நம்முடைய உணர்வுகளை தொடுகிற ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்நியனை ஒடுக்காயாக, எகிப்து தேசத்தில் அந்நியனாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இதயத்தை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு வசனம். அண்டர்ஸ்டாண்டிங் தி அப்ரெஸ்ட், நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களை, அடிமைத்தனத்திருக்கிறவர்களை, ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களை புரிந்து கொள்ளுதல் சுதந்திரத்தில் முதலாவது குறிப்பாக நம்முடைய தியானத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கப்பட்டவர்கள், பாடுபடுகிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஓரமாய் இருக்கிறவர்கள், இவர்களை நாம் சரியாக புரிந்து கொள்வது சுதந்திரத்தின் முதலாவது குறிப்பு. இரண்டாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான். முதலாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரெஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துக்கு உங்கள் வேத புஸ்தகம் திரும்பட்டும். சங்கீதம் 18. நான் உங்களுக்கு அதில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 18:22 வசனம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான். நியாயங்கள், பிரமாணங்கள், இந்த இரண்டு தான் என் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க வேண்டும். கர்த்தருடைய நியாயங்களும் கர்த்தருடைய பிரமாணங்களும். இதுவே நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சுயாதீனமாய் சுதந்திரமாய் வாழ்வதற்கான ஒரு அடித்தளங்கள். கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள், இவைகளை நான் தள்ளி போடவில்லை. வாசிக்கிறது மீண்டுமாக 22வது வசனம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. நான் போய்கொண்டிருக்கிற இந்த நீதியின் பாதையில், சுதந்திர பாதையிலே முன்பாக இருக்கிறது கர்த்தருடைய நீதியும் நியாயமும். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான். மூன்றாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ரீடம். சுதந்திரத்தையே நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற காலங்கள் உண்டு. இதுதான் எனக்கு சுதந்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நமக்கு இந்த நாளுக்குரிய வேத பகுதியாக, சுதந்திர தினத்துக்குரிய வேத பகுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையில் நிலைத்திருங்கள். அவர் கொடுத்த சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. நாம் அடிமைகளாக இருந்த பொழுது சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அதுதான் நமக்கு இப்போ ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன மீண்டுமாக வெற்றி சிறந்த மரணத்துக்கு மீண்டுமாய் ஏன் போக வேண்டும்? வெற்றி ஒதுக்கி தள்ளப்பட்ட, பாதாள தள்ளப்பட்ட பாவத்தின் வாழ்க்கைக்கு மீண்டுமாக ஏன் போக வேண்டும்? வாசிக்கிற பாருங்க. மறுபடியும் நீங்கள் அடிமைத்தன நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து உண்டாக்கின சுவாதீனம், அது ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த சுதந்திரம், அதிலே நிலையாய் அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரீடம். சுதந்திரத்தையே நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்பதையே சில சமயங்கள் நாம் மறந்து போகிறோமே. இந்த நாளில் அதை நினைவுபடுத்திக் கொள்வோம். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆப்ரெஸ்ட், அடிமையானவனை புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான், நியாயங்களை முன்பாக நிறுத்தி. அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீடம், ரட்சிப்பை மறந்து. கடைசியாக அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் இட்டர்னல் பிளெஸிங். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகம் இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பாடம், சுதந்திர தினத்துக்குரிய சுவிசேஷ பாடமாக லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனம் திரும்பட்டும். 23வது லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்களே என்று வாசிக்கிறேன். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இந்த சுதந்திர நாட்டிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு உபத்திரவங்கள் குறைவு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முன்பான வசனம் வாசித்து பார்த்தால்
எப்பொழுது பசியா இருக்கு நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள் என்று வாழ்க்கையின் மறுபக்கம் கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பசி இவைகளுடைய கடந்து வருகிற பொழுது அந்நாட்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டு பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களை நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான். சாட்சி மிகுந்த வாழ்க்கை. இதுக்கு முன்பான தலைப்பிலே அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீடம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்களுடைய சாட்சி மிகுந்த வாழ்க்கை. இதுதான் நித்திய ஆசீர்வாதம். 23ஆம் வசனம், மகிழ்ந்து களி கூறும், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தினத்தன்று நமக்கு கொடுக்கப்பட்டது 4 பகுதிகள். அண்டர்ஸ்டாண்டிங் தி அப்ரெஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான், அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீடம், அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் இட்டர்னல் பிளெஸிங். நம்முடைய இந்த ஓட்டத்தில் பாடுகள் வழியாக கடந்து போகிற பொழுது பரலோகத்திலே நமக்கு இருக்கிற அது நித்திய மகிழ்ச்சிக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மேலான ஞானத்தை நம்முடைய தலைவர்களுக்கு கட்டளையிடுவாராக. தேசம் இப்பொழுது நடந்து வருகிற இந்த கொடூரமான கொள்ளை நோய் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடட்டும். கர்த்தர் அற்புதமாய் விடுதலை தருவாராக. நாம் எல்லாரும் இதற்காக தினந்தோறும் ஊக்கமாய் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கட்டவிழ்த்து விடுவீராக. எங்கள் தேசம் விடுதலை அடைகின்ற சுவாமி. அவற்றின் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். திருச்சபையின் தலைவர்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் பேராயருக்காக செபிக்கிறோம். குடும்பத்துக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபையை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனையுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனைக்குரிய இந்த நாளுக்குரிய தியானம் தலைப்பு ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் திருமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த திருமுழுக்கு என்று அழைக்கப்படுகிற இந்த தலைப்பிலே நமக்கு இந்த நாளிலே 4 வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தியானத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவருடைய வார்த்தைகளே நம்மை வழிநடத்துவாராக. முதலாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அடுத்தது சங்கீதம் 32ஆம் சங்கீதம், மூன்றாவதாக தீத்து 3ஆம் அதிகாரம், நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இது 4 பகுதிகள். முதலாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நமது வேத புஸ்தகம் திரும்பட்டும். என்னோடு கூட 14ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகத்தை நம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். இதுக்கு முன்பாக 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிற வசனத்துக்கு பின்பாக இந்த நடவடிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஞானஸ்நானம் என்று சொல்லிவிட்டு இதை நமக்கு கொடுத்திருக்கார்கள். இதைத்தான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். நம்முடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து சென்று ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த விடுதலை, பேப்டிசம் இஸ் டெலிவரன்ஸ். பேப்டிசம் இஸ் டெலிவரன்ஸ். 4 குறிப்பு. பேப்டிசம் இஸ் டெலிவரன்ஸ், பேப்டிசம் இஸ் கைடன்ஸ், பேப்டிசம் நியூ கிரியேஷன், பேப்டிசம் அனாயிண்டட் லைஃப் என்கிற 4 தலைப்பு. முதலாவதாக டெலிவரன்ஸ், விடுதலை. சமுத்திரத்தினூடே போகிறதை திருமுழுக்கு என்று வேதம் சொல்கிறது. விடுதலை, ஞானஸ்நானம் என்று சொல்வது, திருமுழுக்கு என்பது விடுதலைக்கு நேரான ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக கைடன்ஸ். சங்கீதம் 32வது சங்கீதத்திலே நாம் பாருங்கள், அந்த சங்கீதத்துக்குள்ளாக
நாம் கடந்து செல்வோம். 32வது சங்கீதம் 8வது வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கைடன்ஸ், பேப்டிசம், காட்ஸ் கைடன்ஸ். வாசிக்கிற பாருங்க, அழகான வாசம். நான் உனக்கு போதிப்பேன். God becomes teacher. ஒரு மனிதன் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அவன் ஆண்டவருடைய மாணாக்கனாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆண்டவர் அவருக்கு போதகராக போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், எந்த வழியில செல்ல வேண்டும், கைடு. 3வது, உன்மேல் என் கண்ணை வைத்து, போதகர் எப்பொழுதும், ஆசிரியர் எப்பொழுதும் மாணாக்கர்கள் மீது கவனமாக இருக்கிறது வைத்து. 4வதாக, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லா இக்கட்டான சூழ்நிலைக்கும் God becomes a counselor. Baptism is an experience. ஞானஸ்தானம் என்று சொல்வது கர்த்தருடைய கிருபை. இது மனிதனுடைய எந்த தகுதியும் இதிலே இடம்பெறாது. கர்த்தருடைய கிருபை. அது குழந்தைகளாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், வாலிபர்களாகட்டும், திருமுழுக்கு பெறுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் காக்கப்படுறாங்க. கர்த்தருடைய கிருபையை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கென்று ஒதுக்கி வைக்க முடியாது. குழந்தைகளுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லை, அவர்கள் முதியோரான பின்புதான் அந்த ஞானஸ்தானம் சொல்லி கர்த்தர் கிருபை உண்டு என்று சொல்லி நாம் ஒதுக்கி வைத்து, கர்த்தருடைய கிருபைக்கு விரோதமாக, தூய ஆவியானுக்கு விரோதமாக நாம் எதையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஞானஸ்தானம் என்பது கர்த்தருடைய கிருபை. அது பூமியிலே பிறக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் அது அளவில்லாமல் கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய பரிசு. அதை ஒதுக்குகிறது பாவம். ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறதை ஒதுக்குகிறது பாவம். ஞானஸ்தானம் விடுதலை, ஞானஸ்தானம் கர்த்தர் தருகிற நீதியின் பாதை. 23ஆம் சங்கீதத்தில் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை வழிநடத்துகிறார். அழகான சங்கீதம் பாருங்க. நான் உன் மீது உனக்கு போதனை செய்வேன், கண்ணை வைப்பேன், ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி 32 ஞானஸ்நானம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அடங்கி இருக்கிறோம். அவர் வழி நடத்துகிறார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக. 3வதாக, நியூ கிரியேஷன். நமது வேத புஸ்தகம் இந்த நிருப பகுதிகளிலே தீத்து புஸ்தகத்துக்கு இது நம்முடைய வேத புஸ்தகம். திரும்பட்டும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் மேல் அன்பும் பிரசன்னமான போது. தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைஞர்களுமாய் இருந்தோம். பழைய வாழ்க்கை அப்படியே படமெடுத்து நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு பெரிய ப்ராசஸ் இங்கே டிஸ்கிரைப் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படியே படம் எடுத்து காட்டப்படுகிறது. பழைய வாழ்க்கை, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிற வாசிக்கிறவாங்க. என்னென்ன பாவம், துர்குணம் எல்லாம் பலவிதமான தீமையான வாழ்க்கையில் இருந்தோம். அவருடைய கிருபை வாசிக்கிறவாங்க வித்தியாசம் காட்டுவாங்க. நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை, ஞானஸ்நானம் கர்த்தருடைய கிருபை என்பது தெளிவாய் விளங்குகிற ஒரு பகுதி. தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். புதிதாக்குதலினாலும். சங்கீதக்காரர் பாவ அறிக்கை 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறார். புதுசாக சிருஷ்டியும் ஆண்டவரை சிருஷ்டியும் create in me a new heart. ஒரு புது படைப்பாக மாற்ற சுவாமி என்று சொல்கிறார். நியூ கிரியேஷன்.
அப்படி கிருபை என்னவல்ல வாசிக்கிற பாருங்க. அச்சாமல் தமது இரக்கத்தின்படி மறு செல்வம் அடைந்திருக்கிறோம். ஞானஸ்தானம். மூன்றாவதாக அனாயிண்டட் லைஃப், அபிஷேக ஜீவியம், விடுதலை, வழிகாட்டுதல், புது சிருஷ்டி. நான்காவதாக அபிஷேக ஜீவியம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைய கடவன் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளை. மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஞான ஸ்நானத்தினாலே அபிஷேகத்தினாலே வருகிறது ஆவியாயிருக்கும். ஞானஸ்தான வாழ்க்கை, திருமுழுக்கின் வாழ்க்கை, அபிஷேகத்தின் வாழ்க்கை. இது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், கர்த்தர் தருகிற கிருபை. நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த வாக்கியத்தை நமக்கு ஞானஸ்தானம் மூலமாக கற்றுக். பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் விடுதலை கொடுக்கிறது, ஞானஸ்தானம் கர்த்தருடைய வழிகாட்டுதலை கொடுக்கிறது, ஞானஸ்தானம் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறது, ஞானஸ்தானம் அபிஷேக வாழ்க்கைக்குள்ள வழிகாட்டுகிறது. கர்த்தர் நமக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆசிரியப்பாராக. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்க சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிவேடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரன் கூட சோசரிக்கிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலவருமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, அறிவிப்பாக முக்கியமான ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மாதாந்திர சந்தா உரைகள் ஆலயத்தில் இருக்கிறது. வருகிற வாரத்திலே நமது ஆலய திருப்பணியாளர் குணசேகர் அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய சந்தா உரைகளை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் வருகிற பொழுது சந்தா உரையை வாங்கி மாதாந்திர காணிக்கைகளை நீங்கள் செலுத்த அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களால் ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லுகிற குடும்பங்களுக்காக, அனைவருக்காக நமது ஆலய திருப்பணியாளர் வந்து உங்களுக்கு அந்த சந்தா உரைகளை கொடுத்து நீங்கள் காணிக்கைகளை படைக்க அதை பெற்றுக்கொண்டு வருவார். நம்முடைய கணக்கில் வைப்பதற்கு உதவியாக இருக்கும். காரணம், நம்முடைய திருச்சபையின் காணிக்கைகள் இப்பொழுது மிகவும் குறைந்து கொண்டு போவதனால் அநேக ஊழியர்களுக்கு இது தடையாய் காணப்படுகிறது. பேராயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய அசஸ்மெண்ட் தொகை அனுப்பாமல் அப்படியே நின்று கிடக்கிறது. அவ்விதமாக அநேக ஊழியர்கள் தடைபட்டு கிடக்கிறதாகவே உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜபத்தினாலும் எங்களது ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்பட செவியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காணிக்கைகள்
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாறு என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாறு என்னை காத்துமக்காய் நிறுத்தி. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த ஆறில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும். சிறப்பாக சுகவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட நிலைத்திருக்கட்டும். விரைவில் பூரண குணமடைந்து வந்து விடுவது சேர கிருபை தாரும். கர்த்தாவே, நீர்தாமே உடைய பரிசுத்த கரத்தினாலே அவருடைய தொற்று நீர் விடுதலை பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆறில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். தேவையில்லாத சந்தித்தரலாம், நல்ல ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளும். எங்கள் பேராயக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். அவ்விதமாக பிள்ளைகளின் படிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆன்லைன் என்று சொல்லுகிற இந்த புதிய முறைப்படி பாடங்களை படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி தாரும். கல்வி தடைபட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு தாழ்த்துவோம். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். திருச்சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு சபையின் ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதியும். மூப்பர்களை ஆசீர்வதியும்.
உமது நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சமாதானமும் நம் அனைவருடைய சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென்.